எகிரி எகிரி சேதுபதி தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறேன் தெரிஞ்சவனே ஊரே கிட்டு 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 அதிர்தே. ஒவ்வொருத்தரும் நான் கட்டிக்கிறேன் தவியா தவிக்கிறான். இதனால ஒவ்வொருத்தரும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கலவரமாயி போய் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு போட்டுருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க வர்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு சுயவரமே நடத்திடுவோம். அம்மத்தா, அப்படி ஒரு சுயம்வரம் நடந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கழுத்துல தானே நான் மாலையை போடணும். போடுவேன். நீ யாரு கழுத்துல போடுவேன்னு எனக்கு தெரியாதா? யார் கழுத்துல? முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, எகிரி எகிரி எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். அட்டிங்கொக்க மக்கா, இவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லலையேடி. என்ன பாக்குறீங்க? எனக்கும் அடி போட தெரியும். இந்த விஷயம் உங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடி தடியில தான் போய் முடியும். மங்களகரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அவசரமா பேசுற? அது போட்டும், மாப்பிள்ளைங்க படமெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னியே, எங்க? எல்லாம் செவத்தையா கிட்ட இருக்கு. எகிரி எகிரி. என்னது? ஏப்பா நல்லரசு படத்தை கிழிச்சு போட்ட? ஜென்மத்துக்கு அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க கூடாது. அந்த குடும்பமே விஷம். ஏண்டா அதை கிழிச்ச? சரியான முரட்டு பையலா இருக்கிய. அந்த வீட்டு சம்பந்தம் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அம்மாத்தாக்கு பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்ல. வாழ போறதா அந்த பொண்ணு என் தங்கச்சி மரகதம். மரகதம் எனக்கு தங்கச்சி தான். அவ உனக்கு தங்கச்சி தான்டா, ஆனா அவ எனக்கு உயிர். உங்க அன்புக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஆனா நான் அவ மேல வச்சிருக்க பாசம் அது எல்லை இல்ல வானமடா. உனக்கு என்னடா தெரியும்? மரகதம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதோ ஒண்ணு போட்டு வளர்த்தாண்டா அவளை. ஒரு நாள் மரகதத்துக்கு ரொம்ப உடம்பு செல்லம் ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்கும்போது பூசாரி வேப்பலை அடிச்சிட்டு இருந்தார். அந்த வேப்பலையை பிடி தூக்கி போட்டேன். நீங்க யாரும் வர வேண்டாம், என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன்னு நம்ம தங்கச்சியை தூக்கிட்டு போய் நம்ம குலதெய்வத்தோட காலடியில வச்சு அவளை காப்பாத்த மாட்டியான்னு கத்துனேன், கதறினேன். தங்கச்சி கண் முடிச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு வந்த கோபத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி நம்ம குலதெய்வத்து மேல அடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம வைத்தியரோட சேர்ந்து வந்து என்ன சமாதானப்படுத்துறாங்க. குழந்தைக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் கனதான். மரகத கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உயிரையே கொடுத்து வளர்த்த பொண்ணுதான்டா மரகதம். மரகதம் மனசுல இருக்கிறத ஏற்கனவே அம்மா தாவும் தாண்டவன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த திருமணம் மரகதம் மனசு போலதான் நடக்கணும். செவத்தையா அண்ணே, அண்ணனே முடிவை சொல்லிட்டார்ல, இனிமே நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. என்னாலதானே இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அம்மத்தா. அப்படி சொல்லாத தங்க, அப்படி சொல்லாத. மரகதம், தாண்டவா, ஏய் யாரங்க? ஐயா, எங்க எல்லாரும்? யாருமே சாப்பிடல, கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிடலையா? அம்மாத்தா? அம்மாத்தா தான் இருக்கேன்.
எனக்கு போறதுக்கு போக்கடை எங்க இருக்குது? நான் உட்காந்துருக்கிறேன், இந்த தாண்டவம் உட்காந்துருக்கான், அந்த மரகத உட்காந்துருக்கு சாப்பிடாம. ஏமா சாப்பிடல? தனித்தனியா எப்ப சாப்பிட்டு இருக்கோம்? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு சாப்பிடுறது தானே இந்த வீட்டுல பழக்கம். தம்பி செவத்தையா கோச்சிட்டு போறப்ப அண்ணனே ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இனிமேல் இங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு சோகம். ஏன் உங்களுக்கு கோபம் சோகம்லாம் கிடையாதா? ரெண்டும் தான். இன்னும் சாப்பாடு போடலன்னு அண்ணன் கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க, தம்பி கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க. பெரிய மனுஷங்க வீட்டுல இதே பொழப்பா போச்சு. அட போங்கப்பா. தாயே இந்த வந்துட்டான்ல, அவன்கிட்ட போய் வாங்கிக்கிறேன். இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏய், அவனே நம்ம வீட்டுல தான்டா வாங்க அவனுக்கு வந்தான். இந்த வீட்டுல இன்னைக்கு கிடைக்காது. அவன் கூட சேர்ந்து ஒரு 4 வீட்டுல போய் நான் வாங்கிக்கிறேன். எகிரி, எகிரி. பிச்சை எடுக்க போறான். பரதேசி அம்மாத்தா. அம்மா தம்பி போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? அண்ணனே சொல்லிட்டாரு இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. மறுபடியும் சொல்லுங்க. அண்ணனே சொல்லிட்டாரு இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. என் தம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டான். தம்பி சுதந்திரமா பேசுவான், ஆனா நிரந்தரமா பிரிய மாட்டான், பிரியவும் முடியாது. வாங்க வாங்க. அட வாங்கப்பா சீக்கிரம். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. என்ன அது? நீ சொன்ன மாதிரியே செவத்தையா வந்துருச்சு. வாங்க. அட சீக்கிரம் அங்க எடுத்து போய் வைங்க. போங்க. அடடா, என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு நல்லரசு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேட்க போறோம்ல, அதான் சந்தைக்கு போய் வருஷ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மரகதம், இந்த அண்ணன் தம்பிக்கு நடுவுல நம்ம 2 பேர் தான் இழுச்ச வச்சுங்க. இப்பதான் புரியுது. அண்ணாவை புரிஞ்சுக்கிட்ட தம்பி நீதான், தம்பிய புரிஞ்சுக்கிட்ட அண்ணா நீதான். வெளிநாட்டு சாமா வெளிநாட்டு சாமா வெளிநாட்டு சாமா வெளிநாட்டு சாமா. ஆமா, இது என்ன வெளிநாட்டு சாமான கொண்டாந்து கிராமத்துல வைக்கிற? ஏன் அந்த ஊர்ல எவனும் வாங்க மாட்டேங்கிறானா? இதெல்லாம் இங்க கிடைக்காது இல்லனே. கிடைக்காத சாமானுக்கு நம்ம வெளிநாட்டுக்குள்ள தேடி போகணும். அது நம்ம நாட்டை தேடி வீட்டை தேடி வந்திருக்கலனே. அப்படியா? ஆமா. சரி சரி. அண்ணே என்னண்ணே பாத்துட்டு சும்மா போறியா? ஏதாவது வாங்கிட்டு போங்கண்ணே. நான் வாங்கவா? வாங்குங்க, விலை கம்மிண்ணே. கிடையாரம்ண்ணே. ஆமா, இது எவ்வளவு? 100 ரூபா தானே. 100 ரூபாயா? அண்ணே நல்லா உழைக்கும்ண்ணே. கீழே விழுந்தா உடையாதுண்ணே. கீழே விழுந்தா உடையாதுண்ணே. எகிரு எகிரு. ஏய்யோ, கீழே விழுந்தா உடையாதுன்னா நொறுங்கிருச்சு. கீழே விழுந்தா தான் உடையாதுன்னு சொன்னேன். கீழே போட்டா உடையாதுன்னு சொன்னா. கீழே விழுகிறதுக்கும் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமா? இது விழுந்தா போடுறதுன்னா அம்மா என்ன அடிக்கிற? பின்ன நீ தானே வித்தியாசம் கேட்ட. கடியாரத்துக்கு பணத்தை எடு. எதுக்கு பணம்? நான் கடிகாரம் வாங்கவே இல்லையே. என் கடையில இருந்து எடுத்து தானே அதை போட்டு உடைச்ச. எடுடா பணத்தை. அது செக்கப்பு. எதுடா செக்கப்பு? எது செக்கப்பு? கடியாரத்தை போட்டு உடைக்கிறதா செக்கப்பு? எடுடா 300. 300? ஆமா. முதல்ல 100 ரூபா தானே சொன்னேன். அந்த கடியாரத்தை வாங்கிட்டு பேசாம போயிருந்தா 100 ரூபா. அது வியாபாரம். உன் கையால என் கடியாரத்தை எடுத்து அதை என் கண்ணு முன்னாலே போட்டு உடைச்சேடா. எடுடா 300 ரூபாயா? ஏய், என்ன காதல பூ வச்ச எரும மாட்டு முட்டா மூதவி நினைச்சியாடா? எவன்டா காதல பூ வச்சத பத்தி பேசுறவன்? இவன் தான். காதல பூ வைக்கிறவன பத்தி என்ன நினைக்கிற? எரும மாடு முட்டாள் மூதேவிங்கிறான். நான் கூட தான் காதல பூ வச்சிருக்கிறேன். அப்ப உனக்கு எருவ மாடா முட்டாளா தெரியறனா? இல்லங்க, நான் யாருன்னு தெரியுமா? 6 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சாக்கடை அனுபவிச்சிட்டு அது வேண்டான்ட்டு தான் சந்தனத்தை பூசிக்கிட்டு சாமியை சரணம்னு போய்கிட்டு இருந்தேன். ஏகதே உங்களுக்குறியாடா? ஐயோ, இல்லங்க. காலங்காலமா எல்லாரும் சொல்ற அந்த வார்த்தையை நான் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு சொல்றேங்க. ஆனா அது இன்னைக்கு கழுத்து வரைக்கும் வரும்னு தெரியாம போச்சு. ஐயோ, வாங்கி அப்பா. என்ன பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான் மலையூர் சேதுபதியோட அம்மத்தா. ஆத்தா, எங்க மரகதத்துக்கும் உங்க நல்லரசுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இது பாராத்தா, பொதுவா உலகத்துல எல்லாரும் பொண்ணு கேட்கத்தான் வருவாங்க. ஆனா நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன்னா நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தீரணுங்கிறதுக்காகத்தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும்னு தான். ஏதோ ஒரு கசப்பு மருந்து நாக்குல தடவி வாய் கொப்பளிச்சா அது போயிடும். ஆனா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல, மான பிரச்சனை. ஒரு உயிரை பலி கொடுத்த பிரச்சனை. அதெல்லாம் சரிதாத்தா. உங்களுக்கு ரொம்ப தான் துணிச்சல். அவமான படுகுழியில எங்க குடும்பத்தை தள்ளி விட்டுட்டு இப்ப எங்க குடும்பத்தோடய கொலாவ வந்திருக்கீங்களா? உங்களை வெளிய போங்க. எல்லா தட்டையும் எடுத்துட்டு வெளியில போங்க. அங்கே இருக்குன்னு வீடு தேடி வந்தவங்களை ஏமா விரட்டுற? அம்மாத்தா, என் பொஞ்சாதி கோவத்தை பெருசா எடுத்துக்காதீங்க. கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கட்டுமே. நல்லரசும் மரகதமும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அதை கெடுக்க நான் விரும்பல. அது கல்யாணத்துல தான் முடியணும். அதுதான் என் கனவு.
மலையூரும் அலையூரும் ஒத்துமையா இருக்கணும். உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒண்ணு சேரணும். இதுதான் என் ஆசை. நிறுத்துங்க. யாரோட கனவும் ஆசையும் நிறைவேறாது. என் தம்பி நல்லரசு இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவனோட சம்மதம் உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கட்டாயம் கிடைக்கும். காலத்துக்கும் தீராத கடும் பகை இந்த கல்யாணத்தினால தீரும். அதனால மரகதம் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்பா நல்லரசே, ரொம்ப சந்தோஷப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல உங்க காதல் கனிஞ்சு கைகூடும்னுட்டு. இனிமே எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கு. நான் வரட்டுமா அழகாலா? வரட்டுமா தங்கம்? அதனால என்ன சம்மந்தியானா எல்லாம் சரியா போகுது. தம்பி என்னங்க நீங்க கொஞ்சம் வேண்டிய கிளியா உங்க மச்சினருக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு பெரும் தன்மைங்க. போடா முட்டாள். பட்டாதான் அவனுக்கு, பாத்தியது எனக்கு. ஐயோ ஒண்ணும் புரியலையே. டேய், கிளி நம்ம கூண்டுக்குள்ள இருந்தா எப்ப வேணா எடுத்து கொஞ்சிக்கலாம், குழாவிக்கலாம். ஓஹோ, நல்ல திட்டம். ஓஹோ இல்ல. ஓஹோ. அம்மா தாயே, அவர் நெஞ்செல்லாம் வஞ்சகமும் நினைப்பெல்லாம் விஷமுமா இருக்காரு. என்னதா இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். அவர்தான் என்னோட தெய்வம். அவருங்கிறப்போ அவர் செய்யறது தவறுன்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது? நீதான் அவர் மனசுல இருக்கிற கெட்டதை எல்லாம் போக்கி அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நல்ல புத்தியை கொடுக்கணும். அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதிக்காம காதலாச்சே. அதானே. பாரினிலே காதல் என்னும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றாரே அப்படிங்கிற பாரதியார் பாட்டை படிச்சிருப்பாங்களோ என்னமோ. சரத்தையா, நம்ம பரம்பரை தாலி எடுத்துருவோம். வந்துட்டேன். பத்திரிட்ட கொடுத்து மெருகு போட சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சுதான் நானே கொண்டு வந்துட்டேன். நம்ம தாத்தா பாட்டி கழுத்துல தழைய கட்டின தாலி, அம்மா கழுத்தை அலங்கரிச்சு தாலி. இப்போ நம்ம பாசக்கிளி மரகதம் கழுத்துல என்னென்னைக்கு முன்ன போற தாலி.